இறைவனை உறுதியாக நம்புவோருக்கு கிரகங்களுடைய தாக்கம் எதுவும் செய்யாதுன்னு சொல்லும் இந்த திருவெம்பாவையோட விளக்கத்தை சொல்ல வந்திருக்காங்க கலைமாமணி ரேவதி சங்கரன் அம்மா. வாங்கோ கேட்கலாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மார்கழி மாதம் அழகாக மலர்ந்து 1 நாள் 2 நாள் 3 நாள் என்று இன்று 19வது நாளுக்கு வந்து விட்டோம். இந்த பாடல் மிகவும் அழகான பாடல். இதுல பெண்ணா இருக்கிற மாணிக்க வாசகருக்கு மனசுல என்னெல்லாம் ஆசைகள் வருகிறது, அவர் எப்படிங்க பெண்ணா நினைச்சுக்க முடியும் அப்படின்னா, உண்மையில் என்ன தெரியுமா, இறைவன் ஒருவனே பரம புருஷன், பாக்கி உயிர்கள் எல்லாம் பெண்கள். இந்த பெண்ணுடைய எண்ணம் என்ன, நல்ல கணவன் வரணும், எனக்கு நல்ல குடும்பம் வரணும், நான் சந்தோஷமா இருக்கணும், உன்னோட பக்தியும் குறையக்கூடாது, இதுதானே. இப்ப போல நம்ம எனக்கு அது வேணும் இது வேணும், இது இருந்தா அது வேணும், இதெல்லாம் கேட்கிற மக்களாக இல்லை. முதலில் என்ன வேணும்னு கேக்குறாங்க தெரியுமா? உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தால். எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள், எம் கொங்கை நின் நண்பர் அல்லார் தோள் சேரற்க, எம் கை உனக்கல்லால் எப்பணியும் செய்யற்க, கங்குல் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க, இங்கிப் பரிசே எமக்கு எங்கோன் நல்குதியேல், எங்கு எழில் என் ஞாயிறு எமக்கேலோரெம்பாவாய். இந்த கடைசியில சொல்லி இருக்கிறது ரொம்ப அழகு. சூரியன் கிழக்க உதிச்சா என்ன, மேற்க உதிச்சா எனக்கு என்ன, அது எப்படி ஒரு பெண் சொல்றா, ஏன் சொல்றா அப்படின்னு கேட்டா, உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று. அந்த காலத்துல, நான் சொல்றது முற்காலத்துல, ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தால், இந்தாடப்பா இவளுக்கு கன்னிகாதானம் செஞ்சு பாணி கிரகணம் செஞ்சு உங்ககிட்ட விட்டாச்சு, நீ ஆச்சு உன் பொண்டாட்டியாச்சு, இனிமே எங்கள்கிட்ட படுத்தக்கூடாது அப்படிங்கிறாப்ல. இப்படி இதுவா சொல்ல மாட்டாங்களா இருக்கும். அப்பா நீ தான்ப்பா பாத்துக்கணும், உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம், உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் சொன்னா நாங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம் அப்படிங்கிறா இந்த பெண். அது எப்படி தைரியமா இந்த பொண்ணு இப்படி சொல்றா அப்படின்னு பார்த்தா, அவ என்ன சொல்றா, இந்த பழமொழி என்னோட விஷயத்துல அது பலிக்க கூடாது, நாங்கள்லாம் அப்படி இல்லை. ஏன் தெரியுமா? எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள், நீ என்ன செய்வியோ செய்ய மாட்டியோ எம்பெருமானே, நான் சொல்றத கண்டிப்பா நிறைவேற்றி வைக்கணும். பரமேஸ்வரன் ஒரு அடியார் இவ்வளவு அழகா கேட்கிற போது மாட்டேன்னு சொல்ல மாட்டார், அவர் கேட்பாரா இருக்கும். என்னம்மா உனக்கு என்னதான் வேணும் சொல்றா. எம் கொங்கை நீ நண்பர் அல்லால் தோள் சேரற்க, எங்களுடைய மார்பகத்தில் போட்டுக்கொண்ட அந்த மாலை உன் அன்பர், உன்மேல பக்தி இருக்கிறவனாகிய ஒரு அடியார் தோல்ல தான் போய் சேரணும். சாமி இல்ல, எனக்கு சாமி பிடிக்காதுன்னு சொன்னா எனக்கு அவன் கணவனாக வரக்கூடாது அப்படின்னு உறுதியா சொல்றான். நாங்க மார்ல போட்டுட்ட அந்த மாலையை கழட்டி அவர் கழுத்துல போடணும்னா அவர் உன் அன்பராக இருக்கணும். சரி, அடுத்தது, எம் கை உனக்கல்லால் வேற ஒரு பணியும் செய்யக்கூடாது, உன்னுடைய திருப்பணி தான் செய்யணும். யாரு? நானும் என்னுடைய கணவரும் சேர்ந்து. அதை விட அவ என்ன சொல்றா அடுத்தது, எம் கண் உன்னை அல்லால் மற்றொன்று காணற்க, கங்குல் பகல் ராத்திரி பகல் எதுவா இருந்தாலும் இறைவா நாங்கள் இருவரும் கண்ணும் மணியும் போல இருக்கணும். ஆனா அந்த கண்ணும் மணியும் பார்க்க வேண்டிய பொருள் நீயாக இருக்க வேண்டும். எப்படி? உன்னுடைய பக்தர்களை தான் நாங்க கல்யாணம் பண்ணிப்போம், நாங்க 2 பேருமே சேர்ந்து கோவில் திருப்பணி செய்வோம், நாங்க 2 பேரும் பார்த்தா உன்னுடைய காட்சியை மட்டும்தான் பார்ப்போம், வேற ஒன்னும் பார்க்க மாட்டோம். இப்படி இறைவனோடு பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய திருமண வாழ்க்கை எங்களுக்கு. இங்கு பரிசே எமக்கு எம்போ நல்குதியேல் அப்படின்னா, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வரத்தை மட்டும் நீ கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, சூரியன் எங்கு எழில், அது கிழக்க உதிக்குமா இல்ல மேற்க உதிக்குமா இல்ல தெற்க உதிக்குமா வடக்க உதிக்குமா, எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது, இந்த உலகத்தை பத்தியே கவலை கிடையாது. காரணம், நான் நினைத்தது உன்னுடைய பக்தியில நான் கொஞ்சம் கூட அசையக்கூடாது. உலகம் சுழன்றால் என்ன,
இரவு வந்தால் என்ன, பகல் வந்தால் என்ன, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாதுன்னு ஒத்தி மனசு திறந்து சொல்றான்னா அந்த பெண்ணுக்கு அந்த இறைவன் மீது எவ்வளவு உரிமை இருக்கிறது. உனக்கொன்று உரைப்போம் கேள், நான் சொல்றேன் நீ கேளு அப்படிங்கிறா. இறைவனை கேட்க சொல்றதோட இல்லாம இவ எனக்கு இந்த வரத்தை கொடு அப்படின்னு கேட்கிறா. ஆக ரொம்ப ஒரு அழகான பாடல் இது. எல்லாருக்குமே இந்த பாடலை பாடினால் இதற்கு ஒரு பலன் சொல்கிறார்கள். நல்ல கணவன் அமைய வேண்டும் என்றால் இந்த பாடலை பாட வேண்டும். அந்த காலத்துல எல்லாம் கல்யாணம் தான் வாழ்க்கையில முக்கியமான ஒரு குறிக்கோளா நினைச்சிருந்திருக்கிறாங்க. இப்ப அப்படி இல்லை, நாங்க வேலை பார்க்கிறோம், நாங்களே சம்பாதிக்கிறோங்கிறது வேற விஷயம். அந்த காலத்தில் ஒரு நல்ல குடும்பத்தில் ஒரு நல்ல கணவன் அமைவது என்பது பெரிய பாக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் துளசி செடியெல்லாம் வச்சு பூஜை பண்ணுவாங்க. அதே மாதிரி மார்கழி நோன்பு, இவர்களும் பாவை நோன்பு நோக்கிறார்கள். எதற்காக? அந்த பரம்பொருளாகிய சிவனுடைய அருளால் சிவபக்தரையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று. ஆக இந்த பாடலை கேட்ட உங்க வீட்டுல யாருக்காவது கல்யாணம் ஆகாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகணும்னு இறைவன் பாதத்தில் நாமும் உனக்கொன்று உரைப்போம் கேள், நான் சொல்றேன்ப்பா, எல்லார் வீட்லயும் மேல ஒரு சத்தம் வரட்டும், எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கட்டும், நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அடுத்த 20ஆம் நாள் திருவெம்பாவையை நாளைக்கு பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.